சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிறவியின் உருவாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து லாஸ்ட் சாப்டர் பார்க்குறோம். தக்ஷின் பிரசார் இந்தி பிரசார் சபா பார்க்குறோம். அதில் வந்து 4th லெசனில் வந்து பார்க்குறோம். ஏற்கனவே வந்து டிஃபனி ஃபுல்லாக 6 லெசனுக்கு போட்டிருக்கேன். எஸ்ஏ வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் ஃபுல்லாக எஸ்ஏ வந்து மொத்தம் டோட்டலாக 4 எஸ்ஏ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 4th லெசனில் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து பார்க்குறோம். ஏற்கனவே தேர்ட் லெசன் தமிழ்நாடு பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் பார்க்குறோம். ஆந்திர பிரதேஷ் ஹிந்தி பிரச்சார ஸ்ரீவே ராதாகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்து இதை வந்து இயற்றியிருக்கிறார். சாராம்சலிக்கு இந்த கதை இந்த ஃபுல்லாக ஸ்டோரி வந்து இப்போ எழுதுகிறோம். आंध्र प्रदेश में हिंदी प्रचार पर एक निबंध लिखी. आंध्र प्रदेश हिंदी प्रचार பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. நிபந்த் அப்படின்னா வந்து கட்டுரை எழுதுக. அப்போ வந்து ஆந்திராவில் வந்து சபா இந்தி பிரச்சார சபா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இருக்க நிலைமை எப்படி இருக்கிறது தான் ஃபுல்லாக அந்த கட்டுரையில் பார்க்குறோம். आंध्र के लोगों ने हिंदी प्रचार को स्वतंत्रता संगम का ही एक பகலு மானாத்தா. ஆந்திர பிரதேச மக்கள் வந்து ஆந்திர கே லோகம் அப்படின்னா ஆந்திர பிரதேச மக்கள் வந்து இந்தி பிரச்சாரம் சுதந்திரமாக ஒரு அங்கமாக நினைத்து அது ஒரு விஷயமாக பார்த்தனர். इसलिए गांधी जी का संदेश मिलते ही हिंदी प्रचार आंध्र में लोगों प्रिय हो गया. உடனே காந்திஜி அவர்கள் வந்து இந்த தென்னகத்தில் வந்து இந்தி வந்து கற்க வந்து மக்கள் வந்து ஆவலாக இருக்காங்க, ஒரு பிரியமாக இருக்காங்க. லோகோ பிரிய அப்படின்னு வந்து மக்கள் வந்து பிரியமாக இருக்காங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஹிந்தி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காந்திஜி வந்து விரும்புகிறார். ஹிந்தி கா ஏக்கு ரூப்பு தக்கினிகை. இப்போ ஹிந்தியோடைய மறுமொழி வந்து ஏக்கு ரூப் அப்படின்னா ஹிந்தி ஒரு மொழி இருக்குது, அதோட இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னா தக்கினி என்று அழைக்கப்படுகிறது. இஸ்கே விகாஸ் மே கோல்குண்டா கே गुबुब सागित बादशाही का மகத்துவபூர்ண யோகதான் ரகா. அவர் வந்து இந்த இதனுடைய வளர்ச்சி இஸ்கே வளர்ச்சி இந்த வளர்ச்சியினால் வந்து கோல்குண்டாவில் வந்து குபுப் சாகி இந்த பாட்ஷாகா என்பவர் வந்து அவர் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. இந்த இந்திக்கு வந்து அவர் வந்து முக்கிய பங்களிப்பு வந்து அவருடைய இது இருந்தது. सन 1918 में दक्षिण में हिंदी प्रचार कार्य आरंभ हुआ. 1918 தான் வந்து தென்னிந்தியத்தில் வந்து இந்தி பிரச்சார சபா ஆரம்பமானது. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கமானது. தப்பு அப்பொழுது தக்ஷின் கே பண்டித் ஹரிஹர் சர்மா, காப்பா சிவராம் சர்மா, மல்லாதி வெங்கட் சீதா, ராமானுஜ் நெய்லு ஆதி தேஷ் பாரத் नवयुवक उत्तर भारत जाकर हिंदी सीखने के सन 1919 अगस्त में वापस आए. இவங்க தான் வந்து 1918 தான் இந்த தென்னகத்தில் வந்து இந்தி பிரச்சார சபா வந்து ஆரம்பமானது. அதில் வந்து இந்த தென்னகத்தில் வந்து இந்த பண்டித் வந்து ஹரிஹர் சர்மா ஒன்று, அடுத்தது காப்பா சிவராம் சர்மா ஒன்று, அடுத்தது மல்லாதி வெங்கட் சீதா, ராமானுஜியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வட இந்தியாவுக்கு போகிறாங்க. உத்தர் பாரத் அப்படின்னா வந்து இங்கே தென்னகத்தில் வந்து வட இந்தியாவுக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி வந்து கற்றுக்குறாங்க. அவன் வந்து ஹிந்தி சீக்கிக்கர் அப்படின்னா வந்து அங்கே போய் ஹிந்தி மொழி வந்து கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து 1919 ஆண்டு ஆகஸ்ட் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம தென்னகத்துக்கு வந்து திரும்பி வராங்க, வாபஸ் ஆகி. வட இந்தியாவில் 1919 ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம தென்னகத்துக்கு வந்து இங்கே வராங்க அவங்க. ஆமாம், சிவராம் சர்மா आंध्र के राजा महेंद्री में हिंदी का प्रचार करके लगे. இந்த இவர் வந்து இவங்களாம் வந்து நார்த்து பக்கமே ஹிந்தி கற்றுக்கிட்டு தானே வந்தாங்க. அவரில் தான் இவரும் ஒருத்தர். வந்து சிவராம் சர்மா வந்து ஆந்திர ராஜ மகேந்திரி அந்த இடத்துல வந்து அவர் இந்தி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மல்லாதி சீதா ராமானுஜன் யுலு மச்சிலிப்பட்டினம் में हिंदी वर्ग சலானே லகே. வந்து மல்லாதி சீதா வந்து மச்சிலிப்பட்டினத்தில் வந்து இந்தி வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தார். வர்க்க அப்படின்னா வந்து இந்தி வந்து வகுப்புகள் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுக்கிறதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். தீஸ்ரே दल में ஜன்தியால் சிவண்ண சாஸ்திரி, பீஸ் பாட்டி, வெங்கட சுப்ராவ், முடும்பை நரசிம்மராவ் ராயுலு,
தம்மல்பாட்டி ராமகிருஷ்ண சாஸ்திரி அவரு மெடிசரல் வெங்கடேஸ்வர ராவ் ஆதிமே ஹிந்திக்கு शिक्षण पाकर ये युवक आंध्र प्रांत के विभिन्न केंद्रों में ஹிந்தி பிரச்சார காரிய கர்னே லகே. இவங்களும் இந்திய மொழி இந்த சிக்ஷா பாக்கர் அப்படின்னா இவங்களும் இந்தி மொழி கற்று ஆந்திராவில் அந்தந்த பிபின்ன அப்படின்னா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மையங்களில் ஹிந்தி இவங்களும் பிரச்சாரம் செய்தனர். தீனேமு மச்சிலிப்பட்டினம் கே ஆந்திர ஜாதிய கலாசாலா தென்னாலி கே तिलक महाविद्यालय में हिंदी को स्थान मिल गया. இந்த நாட்களில் மச்சிலிப்பட்டினம் ஆந்திராவில் ஜாதிய கலாசா அப்படின்னா அது ஒரு பள்ளிக்கூடம். அந்த கலைக்கூடத்துலேயும் தென்னாலியுமே திலக்கு மகாவித்யாலயன்றது திலக்கு மகாவித்யாலயம் அது ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் என்ன பண்ணாங்க ஹிந்தி அந்த இடம் அந்த 2 இடமும் அவங்களுக்கு ஹிந்தி கற்பிக்கிறதுக்கு இடம் அந்த இடத்துல கிடச்சிதான். அவங்க கொடுத்துருக்காங்க ஹிந்திக்கு ஸ்தான் மில் கயா. இவங்க கேட்டதுனால ஹிந்தி கற்கிறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு கிடைத்தது. செம்மியா இந்த நேரத்தில் பீகார்க்கு ராம்நாத் சர்மா பிரஜந்தன் சர்மா और उत्तर प्रदेश के राम बरेश श्रीवास्तव आदि महानुभाव आकर आंध्र के विभिन्न केंद्रों में हिंदी प्रचार करने लगे. இவங்களும் பீகார்லேருந்து பீகார் மாநிலத்திலேருந்து ராமானந்த சர்மா அவங்களும் பிரஜந்தன் சர்மா அவங்களும் உத்தரப்பிரதேசில் ராம் பரேஷா அவங்களும் இந்தி மொழி பல இடங்கள் மகானுபாவ பல இடங்களுக்கு ஆக்கர் அப்படின்னா ஆந்திராவுக்கு என்ன பண்ணுறாங்க பல இடங்கள் இந்தி மொழி மையங்கள் இந்தியை கற்றுக் கொடுத்தனர். सन 1921 में राजमहेंद्री शहर में हिंदी प्रचार के विद्यालय खोला गया. 1921 ஆண்டு ராஜமகேந்திரில் அந்த நகரத்தில் இந்தி பிரச்சாரக் வித்யாலயா திறக்கப்பட்டது. அங்கே தான் ஓப்பன் பண்ணாங்களாம். பிரச்சாரக்கு ஓப்பன் பண்ணது. हिंदी प्रचारक सभा आंध्र की शाखा का कार्यालय सन 1920 में नेल्लूर में खोला गया. மீண்டும் அங்கே திறந்தாங்க. அடுத்து இந்தி பிரச்சார சபா ஆந்திரத்தில் ஷாக்கா அப்படின்னா பிரான்ச்சஸ் ஒவ்வொரு அங்கே நிறைய மையங்கள் இருக்குல்ல. அதனால அதில் ஒரு மையத்தில் ஒரு கிளைகளில் காரியாலயம் அந்த அலுவலகம் 1920 நெல்லூரில் இது திறக்கப்பட்டது. சபா திறக்கப்பட்டது. उस शाखा के संचालक श्री राम भरोसा थे. இந்த கிளைகள் இந்த பிரான்ச்சஸில் இவர் தான் யார் அப்படின்னா ராம் பரேஷா தான் இதில் இயக்குனராக பணி செய்தார். சஞ்சாலக் அப்படின்னா இயக்குனர்னு அர்த்தம். அந்த பிரான்ச்சஸில் ராம் பரேஷா இயக்குனராக இருந்தார். ஸ்ரீ मोटूरी सत्यनारायण कुछ ही हिंदी में आंध्र शाखा के संचालक बने गए. श्री मोटूरी सत्यनारायण சில நாட்கள் குச்சிகி தீனோ அப்படின்னா சில நாட்கள் ஆந்திராவுடைய பிரான்ச்சஸில் அந்த கிளைகளில் அவர் இயக்குனர் சஞ்சாலக் அப்படின்னு இயக்குனராக பணி செய்தார். சன் 1924 में காக்கிநாடா விஜயவாடா राजमंदिरी गुंडूर और नेल्लूर आदि शहरों के म्यूनिसिपल स्कूलों में हिंदी पढ़ाने की व्यवस्था की गई. 1924 காக்கிவாடா விஜயவாடா ராஜமகேந்திரி குண்டூர் ஆகிய இடங்கள் நெல்லூர் ஆகிய இடங்களில் அந்த முக்கியமான நகரங்களில் என்ன பண்ண முனிசிபாலிட்டி ஸ்கூலில் ஹிந்தி அங்கே நடத்தப்பட்டது. ஹிந்தி படானேக்கு அவஸ்தாக்கி கயி இந்த இடத்துல முக்கியமான நகரங்கள் மக்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துமே பிறகு தீரே தீரே जिला बोर्डे के स्कूलों में भी हिंदी पढ़ाई जाने लगी. பிறகு அங்கே என்ன பண்ணுறாங்க மெல்ல மெல்ல தீரே தீரே மெல்ல மெல்ல பள்ளிக்கூடத்தில் இது ஒரு பாடமாக ஸ்கூலில் அவசியம் ஹிந்தி நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேணும்ன்ட்டு
கொண்டு வரப்பட்டது. ஹிந்தி படாயி ஜானே ஜானே லகி. आंध्र प्रदेश में हिंदी प्रचार के निम्नलिखित मुख्य कार्यकाल रहे. இது ஆந்திராவில் வந்து இந்தி பிரச்சாரக்கு வந்து அலுவலகங்கள் வந்து இங்கே இருக்கின்றன. ஹிந்தி மகாசபாயே இந்தி மகாசபாயே அப்படின்னு மகாசபை கூட்டங்கள், ஹிந்தி பிரச்சாரக் சம்மேளன் அப்படின்னா ஹிந்தி பரப்புவதற்கான மாநாடு, ஹிந்தி பிரச்சார் சப்தவாக் அப்படின்னா வந்து ஹிந்தி பிரச்சார வாரங்கள், ஹிந்தி பிரேமி மண்டலியம் அப்படின்னா வந்து ஹிந்தி பிரேமி அப்படின்னா ஆர்வலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஹிந்தி கற்றுக்கணுன்னு மக்கள் வராங்கள்ல அவங்களுடைய கூட்டங்கள். மண்டலியம் அப்படின்னா கூட்டம், ஹிந்தி வந்து ஆர்வத்தோடு வரும் கூட்டங்கள். ஹிந்தி மகாவித்யாலயம்னா ஹிந்தி கல்லூரிகள். ஹிந்தி நாடகம் பிரதர்ஷன் அப்படின்னா வந்து ஹிந்தி நாடகங்களை போட்டு காட்டி அதை மக்களுக்கு வந்து புரிய வச்சாங்களாம் அங்கே. அந்த பிரதர்ஷன். சாகித்யம் பிரகாஷன் அப்படின்னா வந்து இலக்கிய வளர்ச்சி, இந்தியில் வந்து இலக்கியங்களுடைய வளர்ச்சி. ஹிந்தி பரிக்ஷாங்கா சஞ்சாலன் அப்படின்னா ஹிந்தி தேர்வுகள் வந்து எழுதுறது. பிராத்மிகில் வந்து ஒவ்வொரு தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்வு வந்து எழுதுறது. அந்த சபை, இந்த கூட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஆந்திராவில் வந்து இது ஏற்படுத்தப்பட்டன. ஹிந்தி மகா சபாயே ஹர் சால் படே பைமானி பர் மனாயா ஜா ரஹி. ஹிந்தி மகாசபைக்கு கூட்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டும், ஹர் சால் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து பெரிய அளவில் வந்து பைமானி அப்படின்னா வந்து பெரிய அளவில் வந்து இது கொண்டாடப்பட்டது. மனாயா அப்படின்னா வந்து கொண்டாடப்பட்டது. மகாசபா வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து ஆந்திராவில் வந்து பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டன. காந்தி ஜெயந்தி கே சாத் ஹிந்தி பிரச்சார் சப்தாக மனாயா ஜாத்தாக. இந்த காந்தி ஜெயந்தி வர அன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி கே சாத்து, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 தானே, அந்த நாளில் வந்து இந்தியோடைய வந்து வாரத்தையும் சேர்த்து அங்கே வந்து கொண்டாடுறாங்களாம். ஹிந்தி பிரச்சார் சப்தாக, இந்தியோட வாரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரம் கொண்டாடுவேன். நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வாரங்களையும் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சேர்த்து அந்த நாளையும் வந்து கொண்டாடுகின்றனர். ஆந்திரக்கு கரீப் 140 केंद्र में प्रतिष्ठित सज्जों को मदद से प्रेमी मंडलियों का कार्य संचालन होता है. ஆந்திராவில் வந்து சுமார் வந்து 140 மையங்கள் இருக்கான். கேந்திரம் அப்படின்னா வந்து 140 மையங்கள் வந்து இருக்கின்றன. அதில் வந்து அந்த மையங்களுக்கு வந்து மதத்தினா வந்து ஹெல்ப்பு, எந்த உதவி கேட்டாலும் அந்த மைய அரசு வந்து அவங்களுக்கு செய்தான். வந்து மதத்துக்கு பிரேமி மண்டலியம் அப்படின்னா வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து ஆர்வமாக வர மக்களுக்கு வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்கின்றனர். गई हिंदी प्रेमी मंडलियों की तरफ से हिंदी महाविद्यालय भी சலாயே ஜாத்தேகை. சில இடங்களில் வந்து கயி ஹிந்தி அப்படின்னா வந்து கயினா எண்ணற்ற இடங்களில் வந்து பிரேமி ஆர்வத்தோடு வர மக்களுக்கு வந்து இந்த மகா வித்யாலயத்தில் வந்து அங்கேயும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்க சலாயே ஜாத்தேகை, அங்கேயும் வர மக்களுக்கு வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்கின்றனர். इन प्रेमी मंडलियों का आंध्र के हिंदी प्रचार में बड़ा हाथ है. இன்னும் மற்றும் ஆர்வத்தோடு வரும் மக்களுக்கு வந்து ஆந்திராவில் இந்தி பிரச்சார சபா வந்து பெரிய அளவில் படா ஹாத்னா கையின் அர்த்தம், பெரிய அளவில் வந்து பங்கு வகிக்கின்றனர். आंध्र प्रांत की जनता में हिंदी प्रचार करने के लिए हिंदी नाटक प्रस्तुतियों ने बड़ी मदद पहुंचाई. ஆந்திர பிராந்த் அப்படின்னா ஆந்திர மாகாணத்தில் வந்து ஜனதான மக்கள், ஆந்திர மாகாணத்தில் வசிக்கின்ற
மக்களுக்கு வந்து இந்தி பிரச்சார சபாவுடைய ஹிந்தி நாடகம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தி பிரச்சார சபாவில் வந்து ஹிந்தி நாடகங்கள்லாம் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து காட்டுறாங்களாம். பிரதிஷ்டினியாங் அப்படின்னா வந்து ஹிந்தி படத்தை பார்க்க வந்து ஹிந்தி அவங்க பேசுகிற மொழியில் நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால். அந்த மாதிரி வந்து நாடகம்லாம் போட்டு ஆந்திராவில் வந்து அந்த சபை மூலிமா வந்து காட்டப்பட்டன. இது வந்து அந்த ஹிந்தி டே அவங்க அடிக்கடி பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ஹிந்தி மொழி வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தது. மதத்து பகிர்ச்சாகி ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருந்தது ஆந்திர மக்களுக்கு. जब से दक्षिण भारत हिंदी प्रचार सभा की परीक्षाओं में प्रांतीय भाषाओं को भी स्थान हिंदी गया மற்றும் வந்து ஜப்பு அப்பொழுதிலிருந்து தட்சிண் பாரத் இந்தி பிரச்சார சபா வந்து பரீட்சாவும் அப்படின்னா வந்து தேர்வுகள் வந்து பிராந்திய பாஷாவும் ஆந்திராவில் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறோம், நம்ம தமிழகத்தில் வந்து தமிழ் மொழி, கேரளாவில் மலையாளம், அந்த அனுவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து செகண்ட் பேப்பர் எல்லாத்துலேயுமே வரும். அந்தந்த மொழியில் இப்போ தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுகிறவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலையும் இருக்கும், ஆங்கிலத்திலையும் இருக்கும், அந்த மொழியில் இருக்கும். அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து அவங்க மொழியில் வந்து அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அவங்க மொழியில் வந்து கொடுக்குறாங்களாம். அதுதான் சொல்கிறாங்க பிராந்திய பாஷாவும் பி ஸ்தாந்தியா அந்த இடத்துல அவங்க மொழியிலே வந்து தருகின்றனர். கயா அப்பொழுதிலிருந்து ஹிந்தி பிரச்சார சபாக்கி தரஃப் சே தெலுங்கு की पुस्तकों का பிரகாஷன் शुरू किया गया है. அப்பொழுதிலிருந்து வந்து பிரச்சார சபா வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து தெலுங்குலேயே வந்து இப்போ புஸ்தகங்கள் வந்து வெளியிட்டு அதை வந்து அச்சடித்து பிரகாஷன் அப்படின்னா வந்து அச்சடித்து ஆரம்பித்து வருகின்றன. शुरू किया गया அச்சடித்து ஆரம்பிக்கின்றன. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. आंध्र में दक्षिण भारत हिंदी प्रचार सभा की परीक्षाओं की बड़ी मनाया है. ஆந்திராவில் வந்து தட்சிண் பாரத் இந்தி பிரச்சார சபா வந்து பரீட்சாவும் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து அங்கே அங்கீகாரம் தரப்பட்டன. இந்த தேர்வு எழுதுறதுக்கு அங்கே வந்து அங்கீகாரம் தரப்பட்டது. केंद्रीय सभा की परीक्षाओं में हर साल आंध्र प्रदेश में करीब அப்போ கேந்திரிய அப்படின்னா அந்த மைய அரசு வந்து சபா மூலிமா வந்து பரீட்சாவும் தேர்வு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஹர்சால் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆந்திர பிரதேசத்திலிருந்து கரீபனத்திலிருந்து கிட்டத்தட்ட கரீப்னு 40,000 வித்தியார்த்தி பைட்டுதேகை அங்கே ஆந்திர பிரதேசத்தில் ஒவ்வொரு ஆண்டு வந்து 40,000 மாணவர்கள் 40,000 அப்படின்னா 1000 அர்த்தம் வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து 40,000 மாணவர்கள் வந்து தேர்வை எழுதுகின்றனர். आज आंध्र प्रदेश में हजारों हिंदी प्रचार का பாவன் காம் கர் ரகே. ஆனால் இன்று அது வந்து அப்போ சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ இருக்க இப்போ நடைமுறையில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஹிந்தி பிரச்சாரக் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்தியை வந்து கற்றுக் கொடுப்பவர்கள், இந்தியை வந்து கற்பிப்பவர்கள் எல்லாருமே வந்து இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பணி செய்கின்றனர். आंध्र में हिंदी प्रचार के राष्ट्रीय कार्य में प्रांतीय सरकार का योगदान भी सराहनीय है. ஆந்திராவில் வந்து ஹிந்தி பிரச்சார தேசிய காரிய ராஷ்டிரிய அப்படின்னா வந்து தேசிய வேலை வந்து அந்தந்த மாகாண பிராந்திய சர்க்கார் அப்படின்னா அந்த ஆந்திர அரசு மூலியமாக வந்து பங்கு வந்து பாராட்டுக்குரியது. சாராகினிய அப்படின்னா வந்து இப்போ இந்தி மொழியில் வந்து அதிகமாக வந்து அவங்க பங்கு வந்து வகிக்கிறாங்க ஆந்திராவில். அதுதான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க பங்கு வந்து அதிகமாக காட்டுகின்றன, அதனால் இது பாராட்டுக்குரியது. இஸ் தரகு ஆந்திர சர்க்கார் அப்புனா ராஷ்டிரிய दायित्व खूब निभा रही है. इस तरह ஆந்திர அரசு வந்து தன்னுடைய வந்து தேசிய வந்து தாயித்துவ அப்படின்னா வந்து தேசிய மொழி வந்து தனது கடமையாக நினைத்து வருகிறது. ரஹிகை लोगों को हिंदी सिखाने में
பர்ஷக்கு மகத்துவக்கர் ரகிகை இந்த மக்களிடம் ஹிந்தி சிக்கானே அவங்க கல்வி ஹிந்தி மொழி கற்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே போல் மிகவும் ரொம்ப உதவியாகவும் இருக்கின்றது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.